வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நீங்கள் எல்லோரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோ எந்த பழங்களை சாப்பிடலாம் என்று புரியாதிருக்கும் சிறுநீரக கிட்னி நோயாளிகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. நோயாளிகள் ஓபிடியில் கூட இதையே கேட்கிறார்கள், ஆன்லைனிலும் இதையே கேட்கிறார்கள். எங்கள் கருத்து பெட்டியிலும் இதே கேள்வி அதிகமாக வருகிறது. நோயாளிகள் அதிகமாக கேட்பது, நாம் எந்த பழங்களை சாப்பிடலாம், அதனால் கிரியேட்டினின் அதிகரிக்காமல் யூரியா அதிகரிக்காமல் இருக்குமா என்பதாகும். பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ் போன்ற எல்லா அளவுகளும் அதிகரிக்காமல் இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் கவலை. அப்படி என்றால் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தனது பழங்களில் எதை சேர்த்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி பேசலாம். நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள், நான் எத்தனை முறை வீடியோவில் உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறேன். உங்கள் சிறுநீரக செயல்பாடு ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக இரத்த அழுத்தம், சர்க்கரை, அல்லது யாருக்காவது ஆட்டோஇம்யூன் கோளாறு இருக்கலாம், அல்லது யாருக்காவது பிகேடி என்று அழைக்கப்படும் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் இருக்கலாம். யாருக்காவது இது இருந்தால் அவர்களின் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படும். நாம் ரிப்போர்ட்கள் செய்யும் போது கிரியேட்டினின் அதிகரித்திருப்பதை, யூரியா அதிகரித்திருப்பதை, சோடியம், பொட்டாசியம் எல்லாமே அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. சிறுநீரகத்தின் வேலை வெறும் நம் இரத்தத்தை வடிகட்டுவது மட்டுமல்ல, அது நம் லாக்டோஸையும் சமநிலைப்படுத்தி செயல்படுகிறது. அது நம் பொட்டாசியத்தையும் சமநிலைப்படுத்தி செயல்படுகிறது. சோடியம், பாஸ்பரஸ் எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்தி செயல்படுகிறது. மேலும் உங்கள் கால்சியம் குறைவாக்கி வருகிறது என்பதையும் நீங்கள் தவறித்திருப்பீர்கள். விட்டமின் குறைவாக்கி வருகிறது. ஏனெனில் சிறுநீரகம் இரத்தத்தை வடிகட்டுவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் விட்டமின்களையும் செயல்படுத்துகிறது. உங்கள் விட்டமின் ஏ சிறுநீரகம் செயல்படுத்தும் போது என்ன நடக்கும்? உங்கள் எலும்புகள் கால்சியத்தை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். அப்போதுதான் நமக்கு எலும்புகளில் வலி தெரியாது. ஆனால் சிறுநீரக நோயாளிகள் எலும்புகளில் ஏன் வலி வருகிறது என்று அவர்களுக்கு புரியவே இல்லை. ஏனெனில் உங்கள் சிறுநீரக செயல்பாடு நன்றாக இல்லை. நீங்கள் சாப்பிடும், குடிக்கும் அனைத்தும் உங்கள் சிறுநீரகம் விட்டமின் ஏ செயல்படுத்த முடியவில்லை, கால்சியத்தையும் உறிஞ்ச முடியவில்லை. அதனால்தான் உங்கள் எலும்புகளில் வலி வருகிறது. அப்படி என்றால் சிறுநீரகத்தின் வேலை வெறும் உங்கள் இரத்தத்தை வடிகட்டுவது மட்டும் அல்ல, அதற்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன. உங்கள் இரத்த அழுத்தத்தையும் அது கட்டுப்படுத்துகிறது. ஆனால் நீங்கள் இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை நோயாளியாகிவிட்டால், சரியான மருந்துகளை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் சிறுநீரகம் மெதுவாக அதன் செயல்பாடுகளை இழக்க ஆரம்பிக்கிறது. அப்போதுதான் நமக்கு கிரியேட்டினின் அதிகரிப்பும் யூரியா அதிகரிப்பும் தெரிகிறது. இப்போது நாம் முக்கியமான கேள்விக்கு வருகிறோம். அதாவது ஒரு நீண்ட கால சிறுநீரக நோயாளி எந்தெந்த பழங்களை சாப்பிடலாம் என்பதை பார்க்கலாம். முதலில் நீங்கள் ஆப்பிளை எளிதாக சாப்பிடலாம். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தாலும், உங்களுக்கு பிபி இருந்தாலும் நீங்கள் எளிதாக ஆப்பிளை சாப்பிடலாம். ஏனெனில் ஆப்பிளில் நார்ச்சத்து உள்ளது, வைட்டமின்களும் உள்ளன. அதே சமயம் இது எளிதாக ஜீரணமாகிவிடும் மற்றும் உங்கள் இரத்த சர்க்கரையையும் கட்டுப்படுத்தும். இது உங்கள் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளும் உள்ளன. இது உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள அழுத்தத்தை நீக்குகிறது. இது ஃப்ரீ ராடிக்கல்களை அகற்றுகிறது. அதனால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு மேம்படுகிறது. இரத்த அழுத்தம் கட்டுப்படும், சர்க்கரை கட்டுப்படும். அதனால் உங்கள் கிரியேட்டினின் கூட கட்டுப்படும். எனவே நீங்கள் ஆப்பிளை எளிதாக சாப்பிடலாம். இரண்டாவது பழம் என்பது பெரிகள். எல்லா வகை பெரிகளையும் நீங்கள் எளிதாக சாப்பிடலாம். விசேஷமாக கிரான்பெர்ரி. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நிறைய நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மீண்டும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் UTI ஏற்படுகிறது. அந்த மீண்டும் UTI ஏற்படுவதால் அவர்களின் சிறுநீரக செயல்பாடு மெதுவாக பாதிக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் நீண்ட கால சிறுநீரக நோயாளி என்றால் இன்னும் உங்கள் பரிசோதனை அறிக்கையில், குறிப்பாக யூரின் பரிசோதனையில் பஸ் செல்கள் அதிகமாக இருக்கிறது என்று தெரிந்தால் நீங்கள் எளிதாக கிரான்பெர்ரி சாப்பிடலாம். ஏனெனில் கிரான்பெர்ரி என்ன செய்கிறது என்றால் அது உங்களை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருப்பதால் இது தொற்று நோயை குறைக்கிறது மற்றும் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. மூன்றாவது பழம் அது நாஷ்பாத்தி, அதாவது பேரிக்காய். நாஷ்பாத்தியில் குறைந்த அளவு சோடியம், குறைந்த அளவு பொட்டாசியம், குறைந்த அளவு பாஸ்பரஸ் உள்ளது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நிறைய சிறுநீரக நோயாளிகளுக்கு அதிகமாக அரிப்பு இருக்கும். ஏனெனில் அவர்களுடைய பாஸ்பரஸ் அதிகமாக உள்ளது. உங்களுடைய பாஸ்பரஸ் அதிகரிக்கும் போது உடலில் அரிப்பு ஏற்படும். அதே சமயம் உங்கள் அதிகரிக்கும். அதனால் உங்கள் கைகள், கால்களில் வீக்கம் காணப்படும். அப்படி என்றால் உங்கள் PTH அதிகரிக்க வேண்டாம், பாஸ்பரஸ் அதிகமாக வேண்டாம் என்று நினைத்தால் நீங்கள் நாஷ்பாத்தி பேர் சாப்பிடுவது அவசியம். இது உங்கள் இரத்த சர்க்கரையையும் கட்டுப்படுத்தும், உங்கள் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும், அதே சமயம் சிறுநீரக செயல்பாட்டையும் மேம்படுத்தும்.
இதனால் நீங்கள் காண்பீர்கள் என்ற முடிவே உங்கள் பாஸ்பரஸ் அதிகமாகவில்லை, உங்கள் கிரியேட்டினின் அதிகமாகவில்லை, உங்கள் யூரியா அதிகமாகவில்லை, உங்கள் பொட்டாசியம் கூட சாதாரணமாக உள்ளது. மேலும் மெதுவாக உங்கள் கிரியேட்டினின் மதிப்பையும் இது குறைக்கும். 4வது பப்பாளி. ஆமாம், பப்பாளியில் பேப்பைன் எனும் என்சைம்கள் உள்ளன. இது உங்கள் ஜீரணத்திற்கு மிகவும் முக்கியமானது. பல சிறுநீரக நோயாளிகள் உள்ளனர். அவர்களுக்கு மலச்சிக்கல் என்ற புகார் இருக்கும். வாயுவாகும், அமிலம் அதிகமாகும். அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களது மருந்துகளில் இன்னொரு அலோபதி மருந்தும் சேர்க்கப்படுகிறது. அவர்கள் ஹோமியோபதி மருந்து எடுத்தாலும் அதிலும் கூட ஒரு ஹோமியோபதி மருந்து சேர்க்கப்படுகிறது. ஆனால் இல்லை, நீங்கள் பப்பாளி சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் ஜீரணம் மேம்படும், உங்கள் குடல் நன்றாக இருக்கும். குடல் நன்றாக இருந்தால், ஜீரணம் மேம்பட்டால் வாயு, அமிலம் என்பவை எதுவும் உருவாகாது. இது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த உதவும். குறிப்பாக பப்பாளி சாப்பிடும் நோயாளிகளுக்கு அவர்களின் யூரிக் ஆசிட் கூட அதிகரிக்காது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏனெனில் உங்கள் யூரிக் ஆசிட் அதிகரித்தால் கூட உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படும். மேலும் பப்பாளியில் குறைந்த அளவு பொட்டாசியம் இருப்பதால் அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கவனமாக இருங்கள், நீங்கள் சர்க்கரை நோயாளி என்றால் பப்பாளி சாப்பிடக்கூடாது. 5வது அமிர்தம். இப்போது அமிர்தம் சந்தையில் மிகவும் எளிதாக கிடைக்கிறது. அதனால் நீங்கள் அமிர்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். அமிர்தம் உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்தும், தொற்றுகளை நீக்கும், அதே சமயம் உங்கள் சர்க்கரையையும் கட்டுப்படுத்தும். அதனால் நீங்கள் அமிர்தத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கவனமாக இருங்கள், நீங்கள் அமிர்தம் சாப்பிடும் போது அதன் விதியை கண்டிப்பாக நீக்க வேண்டும். நீங்கள் அதன் பழச்சாறை மட்டும் எளிதாக சாப்பிடலாம். இது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கும். இதில் குறைந்த அளவு பொட்டாசியம் உள்ளது. அது உங்கள் பொட்டாசியம் அளவை அதிகரிக்க விடாது. அதனால் நீங்கள் அமிர்தத்தையும் எடுத்துக் கொள்ளலாம். எனவே எல்லா நீண்டகால சிறுநீரக நோயாளிகளும் பழங்களில் என்ன சாப்பிடலாம் என்று தேர்வு செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் அந்த 2 பழங்களில் தான் நின்று விடுகிறார்கள். யஹூக்கா, ஆப்பிள், பப்பாளி. அவர்கள் இந்த 2 பழங்களையே மட்டும் சாப்பிடுகிறார்கள். என்று நான் உங்களுக்கு 2 பழங்கள் அல்ல, 5 பழங்களை சொன்னேன். இந்த 5 பழங்களையே சாப்பிட்டு உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை எளிதாக மேம்படுத்தலாம். கிரியேட்டினின் அளவையும் சமநிலைப்படுத்தலாம். யூரியாவை குறைக்கலாம். அதே சமயம் பொட்டாசியம் அதிகரிப்பதை தடுக்கவும் முடியும். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். அதுவரை நன்றி.